Next one is Seaborn. So Seaborn is also a data visualization library for statistical graphics. So இப்போ வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ரொம்ப வந்து ஹை இதுல இருக்கு, டிமாண்ட்ல இருக்கிறது. எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும், எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும், எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அங்க வந்து மார்க்கெட்டிங் இல்லாம இருக்கவே இருக்காது. அண்ட் சம் ப்ராஜெக்ட் வந்து சம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இல்ல ஒரு சின்ன ஷாப் எடுத்தா கூட அவங்களுக்கும் சேல்ஸ் கண்டிப்பா அந்த இதை வந்து அனலைஸ் பண்றதுக்கு தேவைப்படும். அண்ட் பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ, இல்ல ஒரு சின்ன ஹோட்டல் எடுத்தாலோ, இல்ல லைப்ரரி எடுத்தாலோ, எது எடுத்தாலுமே அங்க வந்து அங்க நடக்கிற அந்த டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்றதுக்கு we need an analysis. சோ அப்ப அந்த மாதிரி அனாலிசிஸ் தேவைப்படுற இடத்துல எல்லாத்துலயுமே அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு ரொம்ப அட்வான்ஸான சாஃப்ட்வேர், மேத்தமேட்டிக்ஸ்லயே அட்வான்ஸா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது என்ன, இட் டீல்ஸ் வித் மார்க்கெட்டிங் டேட்டா, தட் இஸ் ரியல் டைம் டேட்டா அனாலிசிஸ் ஆர் சேல்ஸ் அனாலிசிஸ் டீல் பண்ணி இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிராபிக்ஸை வந்து நமக்கு கொடுக்குற லைப்ரரி தான் வந்து இந்த Seabornங்கிற லைப்ரரி. ஸோ இதையும் அகைன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். அது இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இம்போர்ட் Seaborn as SNS கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போறோம். install Seaborn. பாருங்க, நீங்க Seaborn இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்கைப்பையும் சேர்ந்துதான் இன்ஸ்டால் ஆகுது. ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் லைப்ரரி தான். நம்பை மாதிரி, நம்பை நியூமெரிக்கல் லைப்ரரி மாதிரி இது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் லைப்ரரி. பட் நமக்கு இங்க வந்து தேவைப்படாது. பட் அது உள்ள இன்பில்ட்டாவே இருக்கிறதுனால நம்ம அதை தனியா வந்து இன்ஸ்டால் பண்ணணும்ல அவசியம் இல்லை. சோ இதுல மேக்சிமம் நிறைய லைப்ரரிஸ் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டா நிறைய உள்ள இருக்கும். சில லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது சில லைப்ரரிஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டா சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ணணும் தேவையே படாது. ஸோ அந்த மாதிரியும் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதுல நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணதுனால, மேட்ப்ளாட்லிப்லாம் பண்ணதுனால அதுல இருந்து தேவையான எல்லாமே ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வந்துருச்சு. இது மத்த தேவை இல்லாததை மட்டும் நம்ம வந்து இங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு வந்துருச்சு. அவ்வளவுதான். சோ இப்போ வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் பாருங்க, ரெண்டையுமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்க போறோம். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு மேட்ப்ளாட்லிபும் தேவைப்படும், சம்டைம்ஸ் Seaborn மட்டும் வச்சு கூட பண்ணலாம். நம்ம வந்து இங்க ரெண்டையும் சேர்த்தே நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். இப்ப நான் இதை தனியா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணேன். இப்ப இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த Seabornங்கிற லைப்ரரியிலேயே டிஃபால்ட்டா நிறைய டேட்டா செட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து CSV ஒவ்வொரு தடவை இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த லைப்ரரிக்கு உள்ளேயே வந்து சில டேட்டா செட்ஸ் வந்து டிஃபால்ட்டா நம்ம வச்சிருக்காங்க. நான் இங்க பாருங்க, இங்க எதுவுமே சேவ் பண்ணல, ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு, which is data.csv தான் இருக்கு. ஆனா நான் இங்க யூஸ் பண்ணிருக்கிறது வந்து டைட்டானிக்ங்கிற டேட்டா செட்டை வந்து நான் யூஸ் பண்றேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இது இன்பில்ட்டாவே இதுக்குள்ள சில லைப்ரரிஸ், அதாவது சில CSV ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட்டடாவே இருக்கு. சில டேட்டா செட்ஸ் சொல்லலாம். டேட்டா செட்ஸ்னா இதுதான் டேட்டா செட்ஸ், இது எல்லாமே நமக்கு உள்ளேயே இருக்கு. இப்ப இந்த டேட்டா செட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது நீங்க பாக்கணும்னா, அதுக்கு யூஸ் பண்றது வந்து get_dataset_names. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க, லோட் பண்றேன். இத்தனை டேட்டா செட்ஸ் வந்து உள்ள இருக்கு. அனாகிராம்ஸ், அனஸ்கோபி, அட்டென்ஷன், பிரெயின் நெட்வொர்க்ஸ், கார் கிராஷஸ்னு இத்தனை டேட்டா செட்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதை வந்து உங்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, லோட்_data setங்கிறத இதுல ஸ்டோர் பண்ண சொல்லி இதே மாதிரி பாத்துக்கலாம்.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அனாகிராம்ஸ் கொடுக்குறேன். பாருங்க, இதுதான் அனாகிராம்ஸோட டேட்டா செட். அனாகிராம்ஸ்குள்ள இந்த டேட்டா செட் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு டாட்ஸ்ங்கிறத கொடுக்கலாம். டாட்ஸ்குள்ள இது இருக்கு. அதே மாதிரி ஃபிளைட்ஸோட டேட்டா செட்டை பார்க்கணும்னா, ஏன்னா இதுல நீங்க தனியா இம்போர்ட் பண்ணணும், ஏன்னா நீங்க தனியா ரீட் பண்ணணும்னா அடுத்த லைப்ரரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது, pandas வந்து தேவைப்படும். அப்பதான் read_csv நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த மெத்தட்ஸை வச்சுதான் உங்களால பண்ண முடியும். ஒருவேளை நீங்க வந்து விஷுவலைசேஷன் மட்டும் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டேட்டா செட்டை மட்டும் வச்சு நீங்க வெறும் SNS மட்டும் வச்சு, தட் Seaborn மட்டும் வச்சு இந்த கோடிங் எல்லாமே முடிச்சிடலாம். இதுக்கு நீங்க pandas-ஓ numpy-யோ இம்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சோ அதுக்காக டிசைன் பண்ணதுதான் இந்த லைப்ரரி. இந்த லைப்ரரி வந்து இட்ஸ் லைக் an independent லைப்ரரி, எதையும் டிபெண்ட் ஆகி இருக்காது. இப்ப Matplotlib பாத்தீங்கன்னா numpy-ல இருந்து டேட்டாவை வாங்குது, இல்ல லிஸ்ட்ல நீங்க டேட்டாவை இன்புட்டா கொடுத்தாதான் உங்களால வந்து அடுத்த ப்ராசஸே பண்ண முடியுது. பட் இங்க வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாமே டேட்டா செட் இன்பில்ட்டா இருக்கு. இதுல இல்லாத டேட்டா செட்டை நீங்க யூஸ் பண்ணணும்னா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, pandas இம்போர்ட் பண்ணி உங்களோட டேட்டா செட்டை வந்து CSV ஃபைலா லோட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ரியல் டைம்ல நம்ம கண்டிப்பா வெளிய இருந்து தான் டேட்டா செட்ஸை எடுத்துட்டு வர போறோம். ஆஸ் ஆஃப் நவ் நீங்க வந்து இத்தனை டேட்டா செட்ல நீங்க ஃப்ரீயாவே பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான். அண்ட் அனதர் இதுல ரொம்ப பாப்புலரான டேட்டா செட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐரிஸ் டேட்டா செட், டைட்டானிக், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பாப்புலரான டேட்டா செட்ஸ். இதோட CSV ஃபைல எடுத்து பார்த்தாலும் அதே டேட்டாஸ் தான் இருக்கும். டைட்டானிக்கோட CSV ஃபைல நீங்க தனியா டவுன்லோட் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா கூட அதே காலம்ஸ் தான் இருக்க போகுது. பட் இதுல வந்து இதை இன்பில்ட்டாவும் வச்சிருக்காங்க. இப்ப இதுல எக்ஸாம்பிளுக்கு ஐரிஸோட எடுத்து காட்டுறேன். இதுதான் நம்ம மிஷின் லேர்னிங்ல ஹோம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. மிஷின் லேர்னிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டேட்டா செட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டேட்டா செட், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டேட்டா செட் ஃபார் மிஷின் லேர்னிங்க்கு. இதை வச்சுதான் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம ஊர்ல நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். பட் அங்க வந்து அவங்க வந்து இப்போ ஒரு ஃப்ளவர், அதாவது ஒரு பாட்னிஸ்டா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவரை வந்து அவங்க எப்படிலாம் மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கறதோட டேட்டா செட் தான் இது. அதோட செப்பல் லென்த், செப்பல் வித்து, பெட்டல் லென்த், பெட்டல் வித்து 4 கேட்டகரியா அதை பிரிச்சு ஒரு 3 ஃபிளாரை பத்தி அதோட டீடைல்ஸை மட்டும் நமக்கு காட்டுறதுதான் வந்து இந்த டேட்டா செட். ஸோ இதைதான் நம்ம மிஷின் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம என்ன டேட்டா செட் யூஸ் பண்ண போறோம்னா டைட்டானிக்கோட டேட்டா செட். அண்ட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் டேட்டா செட். இது வந்து நம்ம பிராக்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த டேட்டா செட் யூஸ் பண்ண போறோம். இதை ரெஸ்யூம்ல போடாதீங்க. பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி நல்ல ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்க ஒரு டேட்டா செட். இதை நீங்க ப்ராஜெக்ட்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா இன்டர்வியூல அடுத்த ப்ராசஸ்க்கு போகவே விட மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாருமே இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏற்கனவே வந்து கேபிள் எல்லாம் காம்படிஷன் நடந்து அதோட கோடெல்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறதுனால இது வந்து இட்ஸ் நாட் அ ரெப்யூட்டட் ப்ராஜெக்ட். அதனால இதை மட்டும் இந்த ப்ராஜெக்டை நீங்க போடக்கூடாது. அதுக்கு நம்ம தனியா வந்து ரெஸ்யூம்ல போடுறதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஆஸ் ஆஃப் நவ் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் நம்ம இந்த டேட்டா செட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் வந்து நம்ம இந்த டேட்டா செட்டையே யூஸ் பண்ணணும், ஒரிஜினல் வேற ஏதாவது டேட்டா செட் யூஸ் பண்ண கூடாதான்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு டேட்டா செட்டுங்கிறத கிரியேட் பண்றது வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. எல்லாராலையும் ஒரு டேட்டா செட்டை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால, அதாவது நம்மளோட லேர்னிங் டைம்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரம் த ஸ்கிராச் நானே பண்றேன், நானே டேட்டா செட் கிரியேட் பண்றேன், ஏன் நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணணும்னா கரெக்ட். அது வந்து உங்களுடைய 1 இயர் ப்ராஜெக்ட் மாதிரி நீங்க எடுத்து இப்ப ரிசர்ச் ப்ராஜெக்ட் மாதிரி பண்றீங்க. இப்போ இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இப்ப நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லாததுனால நம்ம இருக்கிற டேட்டா செட்டையே எடுத்து யூஸ் பண்றோம். அதுலயும் இந்த டேட்டா செட்லயும் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால மேக்சிமம் நம்ம இருக்கிற டேட்டா செட்ல வந்து நிறைய எவ்வளவு தூரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ அப்ப நியூ டேட்டா செட்ஸ் வரும்போது உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து டைட்டானிக்ங்கிற டேட்டா செட். இதுல வந்து டோட்டலா 891 ரோஸ் இருக்கு, 15 காலம்ஸ் இருக்கு. இந்த லோட் அண்டர்ஸ்கோர் டேட்டா செட்டுங்கிறது Seaborn-ஓட மெத்தட்.
ஸோ சீபானுக்குள்ள இல்ல அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கிற மெத்தடை வச்சு மட்டும்தான் இந்த இதுல இருக்கிற இந்த டேட்டா செட்டை லோட் பண்ண முடியும். இது வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்ல இல்ல, அதனால .csv எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த நேமை மட்டும் கொடுத்தாலே போதும். அதுல இருக்கிற எல்லா காலம்ஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுது. இதுல மோஸ்ட்லி நிறைய காலம்ஸ் நமக்கு வந்து அன்வான்ட் காலம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் சர்வே ஆயிருக்காங்க, எவ்வளவு மேல் இருந்தாங்க, எவ்வளவு ஃபீமேல் இருந்தாங்க, அப்புறம் ஃபேர் எவ்வளவு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. மோஸ்ட்லி டைட்டானிக்ல என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா சர்வைவல், எவ்வளவு பேர் சர்வைவ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் இதுல வந்து இந்த ஏஜ் குரூப், செக்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் நம்ம வந்து தேவைப்படும். மோஸ்ட்லி இந்த இது அலோனா, லைவா, எந்த டவுன்ல இருந்து வந்தாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படாது. பட் இது வந்து கம்ப்ளீட் டேட்டா செட்டுங்கிறதுனால நம்ம இந்த இதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலா இதுல 15 காலம்ஸ் இருக்கு. நமக்கு இதுல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போறது பாத்தீங்கன்னா ஒன்லி சில காலம்ஸ் மட்டும்தான், ஒரு 3 or 4 காலம்ஸ் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபிளைட்டுங்கிற டேட்டா செட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இயர், மந்த், பேசஞ்சர்ஸ்னு ஒரு டேட்டா செட் இருக்கு. ஸோ அதுல ஒரு 144 ரோஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க ஓப்பன் பண்ணி எந்த இது வேணுமோ அந்த டேட்டா செட்டை நீங்க ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஃபிளைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் யூசிங் மேட்பிளாட்லிப் நம்ம ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணா இப்படிதான் இருக்கும் பாருங்க. 150,950ல எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஏன்னா இயர் அண்ட் பேசஞ்சர்ஸை மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அதுல எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து இங்க மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ 1150, 950ல எவ்வளவு நம்பர்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க, ஜனவரியில எவ்வளவு பேரு, பிப்ரவரியில எவ்வளவு பேருங்கிறத அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நமக்கு ஸ்கேட்டர் பிளாட்ல காட்டுது. அதே இதை நம்ம இதே இது பாருங்க சீபார்ன்ல காட்டியிருக்கோம். ஸோ சீபார்ன்லயும் மோரார்லெஸ் அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். plt.scatter.dlf.year, dlf.passengers, sns.setங்கிறத இங்க யூஸ் பண்ணிருக்கோம் சீபார்ன்ல. பாக்குறதுக்கு மோரார்லெஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கலர் டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் இது டிம்மா இருக்கிற மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்கேட்டர் பிளாட்ல. ஓகேங்களா? அண்ட் இதே ஸ்கேட்டர் பிளாட்டை நம்ம என்ன பண்றோம், செட்டுங்கிறதுக்கு பதிலா செட் அண்டர் ஸ்கோர் ஸ்டைல்னு கொடுத்து ஒயிட் கிரிட், அந்த கிரிட் கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஸ்கேட்டர் பிளாட்லயே நம்ம எஸ்என்எஸ் ஓட ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ அதை ஆட் பண்ணும்போது அதுல வர சேஞ்சஸை வந்து நம்ம இங்க காட்டியிருக்கோம். அண்ட் செட் அண்டர் ஸ்கோர் ஸ்டைல் ஆஃப் டிக்ஸ், டிக்ஸ்னா என்ன சொன்னோம், இந்த நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸை வந்து நம்ம டார்க் கிரிட், ஒயிட் கிரிட், டார்க் ஒயிட் டிக்ஸ், இத்தனை இது வந்து நீங்க வேரியேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்க ஒவ்வொன்றா போட்டு பார்த்துக்கலாம். ஒயிட் கிரிட் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக டார்க் கொடுத்தா எப்படி வருதுன்னு பாருங்க, ஒயிட்னு கொடுத்தா எப்படி வருதுன்னு பாருங்க, டிக்ஸ்ன்னு கொடுத்தா எப்படி வருதுன்னு பாருங்க. ஒவ்வொருத்தோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப இது வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாவே இருக்கு, இங்க வந்து ஒயிட் இருக்கு. டிக்ஸ்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பார்டர் மறைஞ்சு போயிடும், இங்க இருக்கிற இந்த பார்டர் லைன் வந்து இல்லாமலே போயிடும், அவுட்டர் பார்டர் இது வந்து இருக்காது, அதுதான் வந்து டிக்ஸ். சோ அதே மாதிரி சாரி கலர் வந்து மாறிடும். டிக்ஸ்ங்கிற sns.access_style இது வந்து தேவையில்லை. இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நமக்கு வந்து டாக்குமெண்டேஷன்லயே அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க இதை வந்து தனியா போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதுல நீங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள யூஸ் பண்ணலாங்கிறத இங்க ஒரு லிஸ்டா காட்டியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ செட் அண்டர் ஸ்கோர் ஸ்டைல்னா இந்த ஸ்டைல் செட் பண்றது, கிரிட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஸ்டைல செட் பண்றது. செட் அண்டர் ஸ்கோர் கான்டெக்ஸ்ட்ங்கிறது இந்த கலர், அந்த நம்பர்ஸை வந்து என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க போஸ்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக பேப்பர்னு கொடுக்குறேன் பாருங்க. பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்க இந்த இதை கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்த உடனே ஒவ்வொன்றா ரன் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எது வரைக்கும் நீங்க ரன் பண்றீங்களோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு காட்டிடும், அவுட்புட் வந்து காட்டிடும். நம்ம வந்து
ஸோ கர்னல்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த இதை வந்து ரீஸ்டார்ட் பண்றது. நம்ம சிஸ்டம்லேயே நம்ம கர்னல்னு சொல்லுவோம். ஸோ கர்னல்ங்கிறது வந்து அது எத்தனை தடவை ரன் பண்றோம், நம்ம ரீஸ்டார்ட் பண்றது அதை கம்ப்ளீட்டா ஃபுல்லா அந்த ஷீட்டே வந்து ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ அதனால நம்ம வந்து ஃபுல்லா நம்ம திருப்பி திருப்பி ஒவ்வொரு செல்லா வந்து ரன் பண்ணணும்னு அவசியம். இப்ப பாருங்க, பேப்பர்னு கொடுத்தது வந்து நார்மலா நம்மளோட இதுக்கு பதிலா நீங்க நோட் புக்குன்னு கொடுக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நான் இங்கேயே கொடுத்துருக்கேன், நோட் புக், டாக், போஸ்டர், இதெல்லாம் வந்து அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு காட்டும். ஸோ நடுவில் நீங்க அந்த டிஎஃப்க்கு ஏதாவது மாத்திட்டீங்கன்னா, அந்த டேட்டா செட் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ டிஎஃப்ல இந்த காலம் வந்து கண்டிப்பா இருக்கணும், இயருங்கிற காலம் இருந்தாதான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பாருங்க, அந்த சைஸ் வந்து மாறிடுச்சு, நோட் புக்குன்னு சின்னதா மாறிடுச்சு. ஸோ இது வந்து கலர் பேலட். இந்த மாதிரி கலர் பேலட்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கும். ஸோ சீபார்னோட டாக்குமெண்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு நிறைய இது வந்து சப்போர்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க சீபார்ன்ல. நமக்கு என்னென்ன பிளாட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கலர் பேலட். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பேலட் வேணுமோ அதோட கோடிங் எல்லாமே நமக்கு இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெட் அண்ட் ப்ளூ கலர் பேலட்னு சொல்லுவாங்க, இது சேச்சுரேஷன் கலர் பேலட். அது மாதிரி இந்த மாதிரி காட்டணும்னா இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இதுல நீங்க எதை யூஸ் பண்ணுவதோ பாருங்க, sns.color_palette of tab 10 இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கலர் பேலட் அது எடுத்துக்கும். இந்த கலர் பேலட்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த sns.color_palette of HLX இது நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்க ஜஸ்ட் டிஃபால்ட்டா இங்க பாருங்க, color_palette of deepங்கிறத யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது PIYGங்கிற ஃபார்மேட் இருக்கு. இப்ப இதை நீங்க தேடி பார்க்கலாம்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை வந்து தனியா தேடி காட்டுறேன். மேக்சிமம் அவங்களோட டாக்குமெண்டேஷன்லயே தேடி பாருங்க. இது எல்லாமே மற்ற இதுலயும் கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷன்ல இருந்ததுன்னா நம்ம அதுலயே போய் எடுத்துக்கலாம். இப்போ இதுலயும் போய் பார்க்கலாம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இங்க இருந்தும் எடுத்துக்கலாம். டீப், மியூட்டட், பிரைட், டார்க், கலர் பிளைண்ட், பேர்டு, இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி, இது வேற ஒன்றும் இல்லை, கிரீன்ல இருந்து ப்ளூ வேரியேஷன், அப்புறம் ப்ளூல இருந்து கிரீன் வேரியேஷன், அப்புறம் ஆரஞ்சுல இருந்து ரெட் வேரியேஷன் காட்டுறது தான் இந்த சிம்பிள்ல நமக்கு காட்டுறது. அண்ட் 10ங்கிறது எனக்கு 10 கலர்ஸ் வேணும், பர்பிள்ல இருந்து ப்ளூனா அதுல 10 வேரியேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்றதுதான். ஸோ நமக்கு எந்த கலர் பேலட் வேணுமோ அந்த கலர் பேலட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்க வந்து நம்ம ஒவ்வொரு கலரா கொடுப்போம், பர்பிள், மெஜெண்டா, ரெட், ப்ளூ, கிரீன்னு சொல்லி மேட்ப்ளாட்லிப்ல கொடுப்போம். இங்க வந்து நம்ம அப்படி கொடுக்க தேவையில்லை. கலர் பேலட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல பாயிண்ட் பண்ணும்போது அதுவே வந்து அந்த ரேண்டம் கலர்ஸ் வந்து அது எடுத்துக்கும்.